லவகுசா புராணம் 13ஆம் பகுதி. காவலர்கள் போய் ஸ்ரீ ராமபிரானிடம் தகவல் கூறவே லவகுசர்கள் அரண்மனைக்குள் வந்தனர். தன்னை போலவே அஞ்சன வண்ணத்தில் மிளர்ந்த அந்த சிறுவர்களைக் கண்டு ஸ்ரீ ராமபிரான் ஆனந்தம் கொண்டார். அவரையும் அறியாமல் பாச உணர்ச்சி மேலிட்டது. அந்த சிறுவர்கள் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே, தங்கள் வரலாறு மிகவும் திவ்யமானது. தங்கள் திருநாமமாகிய ஸ்ரீராம என உச்சரித்தாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என எங்கள் குருநாதர் கூறியிருக்கிறார். தங்களின் கதையை தாங்களே கேட்பதென்பது கூட பாவங்களை நீக்கும் மருந்தாகும். தங்கள் திவ்ய சரித்திரத்தை நாங்கள் பாட தாங்களும் அரண்மனையில் உள்ள பிறரும் கேட்டு மகிழ வேண்டும் என்றனர். ஸ்ரீராமபிரான் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறிய போது 3 பாட்டியர்களும் அங்கே வந்தனர். அவர்களும் ராமச்சரிதம் கேட்க அவரவர் ஆசனங்களில் அமர்ந்தனர். ஸ்ரீராமபிரானின் பிறப்பு முதல் அன்னை சீதையை மீட்டு மீண்டும் அயோத்தி திரும்பியது வரையிலான சரித்திரத்தை மிக அருமையாக பாடினர் சிறுவர்கள். பொன் போன்ற நிறத்தை உடைய தேவி சீதையின் மைந்தர்கள் பாடிய அந்த சரித்திரம் அனைவரின் கண்ணிலும் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. ஸ்ரீராமபிரான் மிகவும் மகிழ்ந்தார். உலகத்தில் தன் கதையை தானே கேட்ட ஒரே பாத்திரம் ஸ்ரீராமபிரான் தான். அந்த அளவிற்கு அது திவ்யமானது. இதனால்தான் இராமாயணத்திலிருந்து தினமும் ஒரு ஸ்லோகம் அல்லது பாடல் அல்லது பொருள் ஏதாவது ஒன்றை படித்தாலே மிகுந்த புண்ணியம் கிடைத்துவிடும் என்று கூறுவார்கள். கதை முடிந்ததும் ஸ்ரீராமபிரான் குஜலபர்களை ஆறத் தழுவி மகிழ்ந்தார். அவருக்கு புரிந்துவிட்டது அவர்கள் தனது குழந்தைகள் தான் என்று. அவர்களிடம், பச்சிளம் பாலகர்களே, தாமரை மலர் போன்ற கண்களை உடைய நீங்கள் யார் என கேட்டார். ஐயனே, குச்சலபர் என்று எங்களை அழைக்கிறார்கள். நாங்கள் வால்மீகி முனிவரின் சீடர்கள். அவரே எங்களுக்கு தங்களின் திவ்ய சரித்திரத்தை கற்று தந்தவர். இந்த திவ்ய சரித்திரத்தை தங்கள் தேசத்தில் சென்று பாடும்படி எங்களை பணித்தவரும் எங்கள் குருநாதரே ஆவார். தாங்கள் அன்னை சீதையின் குழந்தைகள் என்பதை வால்மீகி முனிவரின் அறிவுரைப்படி ராமபிரானிடம் கூறவில்லை. ஸ்ரீராமபிரான் அதிகாரிகளை அழைத்தார். இந்த குழந்தைகள் பாடிய பாடல்கள் நம் அனைவர் நெஞ்சையும் நெகிழ வைத்தன. இவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுத்து அனுப்புவதே முறையானது. 18 கோடி பொற்காசுகளை இவர்களுக்கு வாரி வழங்குங்கள் என்றார். இந்த தேசம் எவ்வளவு உயர்வான நிலையில் இருந்தது என்பதற்கு இந்த சன்மான தொகை எடுத்துக்காட்டு. பரிசிற்கே இவ்வளவு செலவழித்தால் கோசல நாட்டின் ஒட்டுமொத்த செல்வமும் எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள். குச்சலவர்கள் ராமபிரானை நோக்கி சிரித்தனர். ஸ்ரீராமபிரானே, நாங்கள் பொருள் பெற்று செல்வதற்காக தங்கள் சரிதத்தை பாடவில்லை. மேலும் இந்த பொருள் எத்தகைய துன்பங்களை தரும் என்பதையும் நாங்கள் அறிவோம். மன்னவா, பொருள் இருந்தால் அரசாங்கம் வலுவில் அதை கவர பார்க்கும். திருடர்கள் அதை கொள்ளையடிக்க முயற்சிப்பார்கள். நாம் தடுத்தால் அவர்கள் நம்மை கொல்லவும் தயங்க மாட்டார்கள். ஒருவேளை இந்த பொருள் ஏதோ காரணத்தால் செலவாகிவிட்டால் இழந்ததை நினைத்து படும் வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. பணம் இருந்தால் தூக்கம் வராது. மேலும் அதை காவல் காப்பதிலேயே பொழுது போய்விடும். ஸ்ரீராமபிரானே, இவை எல்லாவற்றையும் விட மிக கொடியதான பெண்ணாசையில் இது நம்மை தள்ளிவிடும். இப்படி துன்பங்களை மட்டுமே தரும் பொருள் எங்களுக்கு எதற்கு என்றனர். ஸ்ரீராமபிரான் அந்த குழந்தைகளின் செல்வம் பற்றிய வித்தியாசமான கோணத்தை ரசித்தாலும் அவர்களின் எதிர்காலத்திற்கு பொருள் தேவை என்பதால் அவர்களுக்கு புத்திமதி கூறினார். குழந்தைகளே, பொருள் தரும் துன்பங்களை மட்டுமே பட்டியலிட்ட நீங்கள் அதன் மேன்மையையும் தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் வாழும் ஒரு அற்பன் கூட பொருள் கிடைத்து விட்டால் அரசனாகி விடுகிறான். என்னென்ன வகை உணவுகள் வேண்டுமோ அவை அத்தனையும் தயார் செய்து உண்டு மகிழலாம். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சாதித்து கொள்ள பொருள் அவசியம் தேவை. பொருள் இருந்தால் இந்திரலோகத்தில் கூட சகல வசதியும் கிடைக்கும். செல்வம் என்ற ஆயுதத்தை கண்டு பகைவர்கள் கூட ஒருவனிடம் சரணாகதி அடைந்து விடுவார்கள். எனவே நீங்கள் இந்த பொருளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ஸ்ரீமன் நாராயணரின் தோற்றம் கொண்டவரே, நாங்கள் காட்டில் கிழங்குகளையும் சருகையும் உண்டு வாழும் முனிவர்களிடையே வசிப்பவர்கள். எங்களுக்கு எதற்கு பொருள்? நீங்கள் தரும் பொருளை நாங்கள் எட்டி காயாகத்தான் நினைக்கிறோம் என்றனர். அந்த குழந்தைகளின் மன உறுதி, ஆசையின்மை கண்டு ஸ்ரீராமபிரான் மகிழ்ந்தார்.
அந்த குழந்தைகளை மீண்டும் ஒருமுறை தழுவி கொண்டார். தன் மனதிற்குள், ஜானகி மைந்தர்களே, உங்கள் தாய் திருமகளின் வடிவமல்லவா? என்ன பாவம் செய்தேனோ உங்களுடன் வாழ கொடுத்து வைக்கவில்லை எனக்கு என்ற ராமபிரான் ஒரு முறையேனும் அவர்களை மைந்தர்களே என அழைத்து விட வேண்டும் என கருதி, என் அன்பு மக்களே, நீங்கள் நாளையும் அரண்மனைக்கு வர வேண்டும். அனைவர் மனம் மகிழும் வகையில் பாட வேண்டும். வருவீர்களா என்றார். குழந்தைகளும் ஒப்புக்கொண்டனர். அயோத்தி மன்னரே, நாளை நாங்கள் அரசவைக்கு வந்து பாடுகிறோம் என்று சொல்லி விடை பெற்றனர். மறுநாள் அப்படி ஒரு விபரீதம் நடக்கும் என தெரிந்திருந்தால் ஸ்ரீராமபிரான் அவர்களை வரச் சொல்லி இருக்கவே மாட்டார். 13ஆம் பகுதி நிறைவடைந்தது.